ஹலோ கைஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஜேபி அண்ட் ஹைபர்நெட் வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் ஹைபர்நெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஜேபி எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு முன்னாடி ஹைபர்நெட் அப்ளிகேஷன்ஸில் ஹைபர்நெட் எப்படி யூஸ் பண்ணாங்க, அந்த டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் இதுதான் வந்து ஜாவா ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இது ஒரு என்டிட்டி கிளாஸஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட்னு ஒரு என்டிட்டி நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஆர்டிபிஎம்எஸ் எதுவானா இருக்கலாம், எஸ்கியூஎல் நம்ம இங்கே எக்ஸாம்பிள் வச்சுருக்கோம். ஸோ இந்த டேட்டாவை எடுத்துன்னு போயிட்டு இது ஸ்டோர் பண்ணிடும். இது நம்ம கோடில் எழுதுவோம். என்டிட்டி கிளாஸ் இந்த கான்ஃபிகரேஷன் டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன்லாம் நம்ம வந்து டிபெண்டன்சி ஆட் பண்ணி MySQL ப்ராப்பர்ட்டிஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த ஹைபர்நெட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதாவது இம்ப்ளிசிட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த என்டிட்டி டைரெக்டாக போயிட்டு இந்த டிபிஎம்எஸில் ஸ்டோர் ஆகாது. எப்படி ஸ்டோர் ஆகுனா, இந்த ஹைபர்நெட் வந்து இந்த என்டிட்டியை எடுத்துக்கிட்டு ஹைபர்நேட் போயிட்டு டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி மறுபடியும் அதை ரிட்டர்ன் பண்ணும் என்டிட்டிக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். ஜேபின்றது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், ஹைபர்நேட் அப்படின்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு ஒன் ஆஃப் த ஓஆர்எம் டூல் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வாட் இஸ் ஜேபி? இப்போ ஜேபின்றது ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். இது வந்து ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் வந்து இருக்கும், நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ எப்படி வந்து இது டிஃபைன் பண்ணுது, அதாவது இப்போ நம்ம பார்த்த அந்த ஜாவா ஆப்ஜெக்ட்ஸை டேட்டாபேஸ் கூட எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுது, டேட்டாபேஸ்க்குள்ளே எப்படி எடுத்து போயிட்டு ஸ்டோர் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஜேபியை வந்து ஒரு சில அனோட்டேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்கும், நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அட் என்டிட்டி, அட் ஐடி, ஒன் டு ஒன், ஒன் டு மெனி, மெனி டு மெனி, இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். இது டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு டிபிஎம்எஸ் கூட ஸ்டோர் பண்ணாது. அந்த வேலையை யார் பார்க்கணும்னா அதுதான் ஹைபர்நெட் பார்க்கும். ஸோ இப்போ ஹைபர்நெட் என்ன பண்ணுன்னா, இது ஒரு ஃப்ரேம் ஒர்க், இட் இஸ் அ டூல். இது இப்போ நம்ம பார்த்த அந்த ஜேபிஏவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும். ஸோ இம்ப்ளிசிட்டாக இந்த ஜேபிஏவை இது எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ஃபங்க்ஷனாலிட்டியே கொடுக்கும். அண்ட் இதுக்கிட்ட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுன்ற ஜேபிஏ என்டிட்டி கிளாஸை டிபிஎம்எஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணுற ஆக்சுவல் ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி ப்ரொவைட் பண்ணுறதே இந்த ஹைபர்நெட் தான். இப்போது டிபெண்டன்சி ஃபார் ஜேபிஏ அண்ட் ஹைபர்நெட். இப்போ ஸ்ப்ரிங் பூட்டில் இந்த ஜேபிஏ அண்ட் ஹைபர்நெட்டை நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, இந்த ஒரு டிபெண்டன்சி ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டட் டேட்டா ஜேபிஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம pom.xml கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுன்னா, இன்டகிரேட்ஸ் போத் ஜேபிஏ அண்ட் ஹைபர்நெட். ஹைபர்நெட்டையும் ஜேபியும் ரெண்டுத்தையுமே இன்டகிரேட் பண்ணிவிடும், இந்த டிபெண்டன்சியை நம்ம ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா. இப்போது ஸ்பெசிஃபிக்காக வந்து ஹைபர்நெட்டை கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படின்னா, இன்பில்டாகவே ஹைபர்நெட் வந்து ஒர்க் ஆகும். அந்த ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி, ஆக்சுவல் ஃபங்க்ஷனாலிட்டி அது கொடுக்குதுன்னு நான் சொன்னேன்ல. அப்படி இருக்கிறப்போ இன்பில்டாக ஒர்க் ஆகிற அந்த கொரீஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணும் ஹைபர்நெட். அந்த கொரீஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஸ்ப்ரிங் டாட் ஜேபிஏ டாட் ஷோ எஸ்கியூஎல் ரூன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே என்ன கொரி ரன் ஆகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த லாக்ஸ் எல்லாம் அது கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டாட் ஜேபிஏ டாட் ப்ராப்பர்ட்டிஸ் டாட் ஹைபர்நெட் ஃபார்மட் சொல்லி நம்ம ரூன் சொல்லி கொடுத்துட்டோம்னா அது ஃபார்மட் பண்ணிடும் அந்த எஸ்கியூவில். ஸோ நம்ம இதை லாக்ஸில் அவுட்புட்டில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்ப்ரிங் டாட் ஜேபி ஹைபர்நெட் டிடிஎல் ஆட்டோன்றது. இப்போ நம்ம ப்ராடக்ட்னு சொல்லி ஒரு என்டிட்டி கிளாஸ் பார்த்தோம். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு டேபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் அப்டேட்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அப்டேட்டில் நிறைய இருக்குது. இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, ப்ராடக்ட்ன்ற ஒரு டீட்டெயில்ஸை டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, நான் ஒரு என்டிட்டி கிளாஸ் எழுதுகிறேன். ஸோ இதுதான் ஜேபிஏ ஸ்பெசிஃபிகேஷன். கிளாஸ்க்கு மேலே இது ஒரு என்டிட்டி அப்படின்னு சொல்லி நான் அனோட்டேட் பண்ணிடுறேன். ப்ராடக்ட்ன்ற இந்த நேமில் தான் எனக்கு டேபிள் வந்து இங்கே க்ரியேட் ஆகணும். எனக்கு இந்த 3 காலம் வேணும், ஐடி, நேம், ப்ரைஸ். அதே மாதிரி அட் ஐடின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ப்ரைமரி கீக்கு. ஸோ இந்த மாதிரி நாம் ஸ்பெசிஃபிகேஷனை டிஃபைன் பண்ணுறது தான் ஜேபிஏ. இதை க்ரியேட் பண்ணிட்டோன்னா டேரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு டிபியில் ஸ்டோர் ஆகாது. அதை ஸ்டோர் பண்ணுறது எதோட வேலைன்னா இந்த ஹைபர்நெட் இதை வாங்கிக்கும், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும். இந்த ஹைபர்நெட் வந்து provides the actual working mechanism to store in the DB. இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டிபியில் ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போது டேட்டாஸை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ப்ராடக்ட் 1 அதோட நேமு ப்ரைஸ்ன்னு சொல்லி.
இப்போ நம்ம ரெப்பாசிட்ரி இந்த இன்டர்ஃபேஸஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல ஜேபியோட. இப்போது ரெப்பாசிட்ரி டாட் சேவ் அப்படின்னு சொல்லி நான் இந்த ப்ராடக்ட் ஆப்ஜெக்ட்டை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஹைபர்னேட்டோட வேலை என்ன பண்ணுதுன்னு நீங்கள் பாருங்கள். ஹைபர்னேட் வந்து இந்த எஸ்கியூஎல் ஜென்ரேஷன் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கான அந்த எஸ்கியூஎல் எல்லாமே இது ஹேண்டில் பண்ணிக்கும் இம்ப்ளிசிட்டாகவே. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது ஒரு பிகைன் த சீன்ஸ். நமக்கு தெரியாது. வேணும்னா நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி ஃபைலில் அந்த லாக்ஸை நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி கொரிஸ்லாம் எப்படி வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி என்டிட்டி கிளாஸ். ஸோ இது வந்து ஒரு பிகைன் த சீன் மெக்கானிசம். இப்போது ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் ஜேபி இருக்குது, ஹைபர்னேட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஜேபின்றது ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்லிட்டேன். ஹைபர்னேட்ன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகே, இப்போ ஜேபின்றது ரெசிபி புக் மாதிரி. ஒரு ரெசிபி புக் இருக்குது. இப்போ நான் வந்து பிரியாணி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் எல்லாம் எழுதியிருக்கோம். எதுலனா இந்த ரெசிபி புக்ஸில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் சொல்லி ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் இந்த புக்கில் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஹைபர்னேட்ன்றது ஒரு செஃப் மாதிரி இந்த புக்கை போயிட்டு ரீட் பண்ணி அதில் என்ன ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் சொல்லியிருக்கோ அதை ஃபாலோ பண்ணி டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணும். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ரெசிபி புக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த செஃப் அதை ரீட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ற எல்லா வேலையும் இந்த ஹைபர்னேட் தான் பண்ணும். இப்போ ஜேபி அனோட்டேஷன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன், நிறைய இருக்கும். ஸோ இப்போ அட் என்டிட்டி, அட் ஐடி, இப்போ ஜென்ரேட்டட் வேல்யூ. இந்த ஜென்ரேட்டட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ வந்து எப்படி ஜென்ரேட் ஆகணும். ஸோ மேப்பிங்ஸ் இருக்கும், 1-to-1 ரிலேஷன்ஷிப், மெனி ரிலேஷன்ஷிப். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதை எப்படி நம்ம வந்து கோடில் வந்து அனோட்டேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் இப்போ 1-to-many ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டோன்னா அட் 1-to-many அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஆர்டரை வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே போட்டு ஆர்டர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜேபி அனோட்டேஷன்ஸ் இருக்கும். இந்த ஜேபி அனோட்டேஷன்ஸ் தான் நம்ம என்டிட்டி கிளாஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹைபர்னேட் வந்து அந்த ஜேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னு சொன்னல, அதுவும் இல்லாமல் ஹைபர்னேட் வந்து அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த அந்த அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸ்டாக நீங்கள் வேணும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில இதை நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைபர்னேட்டோடைய அனோட்டேஷன்ஸ், அட் கேஸ்கேட், அட் ஃபெட்ச், டைப். ஸோ கஸ்டமைஸ்டாக நான் வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அனோட்டேஷன்ஸை நீங்கள் அந்த என்டிட்டி கிளாஸ்க்குள்ளே ரைட் பண்ணி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ அதோட எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம அதை கால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய அந்த டிஃபால்ட் ஒர்க்கிங் பிஹேவியரை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஸ்ப்ரிங் பூட்டை கன்சிடர் பண்ணாதீங்க. ஸ்ப்ரிங் பூட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியர் வெர்ஷன்ஸ்லாம் எப்படின்னா ஹைபர்னேட் யூஸ் பண்ணி ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ ஓல்டு கம்பெனியில் பழைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டலோன் ஹைபர்னேட்டாக கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஹைபர்னேட் டாட் சிஎஃப்ஜி டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து ரைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹைபர்னேட் கான்ஃபிகரேஷன் செஷன் ஃபேக்ட்ரி கிரியேட் பண்ணுவாங்க, டேட்டாபேஸ் ப்ராப்பர்ட்டி வந்து டிஃபைன் பண்ணுவாங்க, ஹைபர்னேட் ப்ராப்பர்ட்டிஸை டிஃபைன் பண்ணுவாங்க, அப்புறம் என்ன என்டிட்டி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் எழுதி இந்த கோடு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ். இப்போ வந்து நான் இந்த MySQL அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதிட்டுருக்கேன். இன்னொரு MySQLோ இல்லை வேறு ஒரு ஆரக்கிள் டேட்டாபேஸோ நான் வந்து எழுதணும் அப்படின்னா பாருங்கள், மறுபடியும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும், மறுபடியும் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே ஸ்டாண்டலோன் ஹைபர்னேட் ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா ஸ்ப்ரிங் பூட் வந்த உடனே பாருங்க, இன் ஸ்ப்ரிங் பூட் மச் ஆஃப் திஸ் கான்ஃபிகரேஷன் இஸ் சிம்பிளிஃபைடு, மேனேஜ் த்ரூ அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் அப்ளிகேஷன் டாட் YAML. அதாவது நம்ம அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸ்லேயே வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். நமக்கு அடிஷ்னலாக கான்ஃபிகரேஷன் டாட் XML ஃபைல் வேணுன்றது கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளிஃபையாக பண்ணிட்டாங்க இந்த ஸ்ப்ரிங் பூட். இந்த ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணணும்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணி அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டி ஃபைலில் ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ.